கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இன்றைய வேத வசனம் பிரசங்கி 4:1. ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன். நம்முடைய வாழ்க்கையில் நெருக்க வரும்போது நாம் ஒடுக்கப்படுகிறோம். கவலையினால் நாம் ஒடுக்கப்படுகிறோம். ஒடுக்கப்பட்ட நம் கண்ணீரை கர்த்தர் காண்கிறவராயிருக்கிறார். நாம் ஒடுக்கப்பட்ட நேரத்திலே அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்மை விசாலத்திலே வைப்பார். யாத்ரா 3:9 வாசிக்கிறோம், இஸ்ரவேல் புத்திரரை எகிப்தியர் ஒடுக்குகிற ஒடுக்குதலை கர்த்தர் கண்டார். எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை ஒடுக்கி கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டபோது கர்த்தர் அவர்கள் கூப்பிடுதலுக்கு பதில் கொடுத்தார். எவ்வளவாய் அவர்கள் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் அவர்களை பழுகி பெருக பண்ணினார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அநேக பிரச்சனைகளினால் ஒடுக்கப்பட்டு துக்கத்துடனே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் நமக்கு பதில் கொடுத்து நம்மை பெருக பண்ணுவார். சங்கீதம் 42:9 வாசிக்கிறோம், சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு ஏன் துக்கத்துடனே நான் திரிய வேண்டும் என்று தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். தாவீது ஒடுக்கப்பட்ட நேரத்திலே கர்த்தரை நோக்கி காத்திருந்தார். கர்த்தர் எல்லா ஒடுக்கத்திலிருந்து தாவீதை விடுவித்து தாவீதை நாளுக்கு நாள் விருத்தியடை செய்தார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை. பவுலுக்கு எப்பக்கமும் நெருக்கம் வந்தபோது பவுல் ஒடுங்கி போக கர்த்தர் விடவில்லை. அதிகமாய் அவருடைய கிருபை பவுலின் வாழ்க்கையில் பெருகினது. ஏசு 53:7 வாசிக்கிறோம், இயேசு எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. நம்மை ஒடுக்கத்திலிருந்து விடுவிக்க அவர் ஒடுக்கப்பட்டார். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஒடுக்கப்படும்போது அவர் நமக்கு நியாயம் செய்கிறவராய் இருக்கிறார். ஒடுக்கப்பட்ட நம் கண்ணீரை அவர் துடைப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் சோர்ந்து போகாமல் கர்த்தரை நோக்கி காத்திருக்கும்போது நம்முடைய கண்ணீரை அவர் துடைக்கிறவராய் இருக்கிறார். பிரசங்கி 4:1 வாசிக்கிறோம், ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.